அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 45 ரூபாய் உயர்ந்து 7,790 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். காயத்ரி, சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 45 ரூபாய் உயர்ந்து 7,790 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இன்று காலை மத்திய பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் தங்கத்தினுடைய விலை என்பது உயர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் ஒரு கிராமிற்கு 45 ரூபாய் உயர்ந்து 7,790 ரூபாய்க்கும், அதே போன்று ஒரு சவரன் 62,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக நேற்றைய தினத்தை விட இன்று காலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் கிராமுக்கு 45 ரூபாய் உயர்ந்து 7,790 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி லிபிகா. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் உயர்ந்து 7,790 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. காலை 7,745 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்கத்தின் 1 கிராம் விலை தற்போது 45 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது. 62,000 என்ற புதிய உச்சவரம்பை தங்கத்தின் விலை தொட்டிருக்கிறது. இன்று காலை கிராம் ஒன்றுக்கு 7,745 ரூபாய் என விற்கப்பட்ட தங்கத்தின் விலை தற்போது மத்திய பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு 7,790 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. நம்முடைய தொலைபேசி வாயிலாக நகைக்கடை சங்கத்தைச் சேர்ந்த சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தங்கத்தின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் அதிகரிக்கிறது. தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களில் தங்கத்தின் விலை எவ்வாறு இருக்க போகிறது சார்? ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த வருடத்திலேயே இந்த மாசத்துல மட்டுமே, அதாவது சென்ற மாசத்துல மட்டுமே 8% உயர்ந்திருக்கு. 7,150 ரூபாயா இருந்த தங்கம் 7,790 ரூபா வந்திருக்கு இன்னைக்கு வரைக்குமே. அப்படின்ற கணக்குல பார்த்தோம்னா இனி வரும் காலங்கள்லயும் தங்கத்தினுடைய தேவைகளும் அதிகமா இருக்கு. நம்ம பட்ஜெட்ல தங்கத்துல வரியை குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் எல்லாருமே. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதனால தங்கத்தினுடைய விலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நடுத்தர மக்களுக்கான வரி விதிப்பு, வருமான வரி அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து தங்கத்தின் இப்ப வாங்குறவங்க அதிகமாக அதிகரிக்கும் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. எப்பயுமே தங்கம் விலை கூடுனா கூட மக்கள்கிட்ட அதை வாங்கக்கூடிய திறனும் அதிகரிச்சுட்டு இருக்கு, ஆர்வமும் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஏன்னா இது சேஃபான முதலீடு தங்கம் ஒண்ணு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஒரு வருடம் ஒருத்தர் தன்னுடைய எஃப்டியை ஒரு 1 லட்சம் ரூபாய் போடுறாருன்னு வைங்களேன், அதுக்கு 7-8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது வருஷம் ஒண்ணுக்கு. ஆனா தங்கத்துல பாருங்களேன், மாசம் ஒண்ணுக்கு அந்த 8% ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருது. அதனால எல்லாருமே இதுல முதலீடு பண்றதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. நிச்சயமாக சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதிகரித்திருக்கிறது. மேலும் வரும் நாட்களிலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிச்சிங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சாந்தகுமார்.